SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. தமிழகத்தில் தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகும் அரசியல் பரபரப்பு இன்னும் அடங்கிய பாடில்லை. நேற்று அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் ஜெயசிறி பிரபாகரை அதிமுகவின் இன்பதுரை, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன் ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இன்பதுரை, சபாநாயகர் நடவடிக்கைக்கு எதிராக சட்டம் தொடர்பான புள்ளி விவரங்களை அடுக்கினார். கொடுத்த மனுவோட அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு கட்சித்தாவல் தடை சட்டத்தை இன்வோக் பண்ணணும்னு சொல்லி நாங்க ஒரு புகார் கொடுத்து அது நிலுவையில் இருக்கும்போது சபாநாயகர் அவர்கள் மீது அந்த 3 பேர் மீது உள்ள கொடுத்த ராஜினாமா கடிதத்தை ஏற்கலாமா கூடாதா, அதுதான் சட்ட பிரச்சனை. ஏற்க முடியாது. ஏன்னா 21 சட்டமன்ற விதிகள் 21 எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவர் மைண்ட அப்ளை பண்ணணும் தான் சட்டம் சொல்லுது. நோட்டிபிகேஷன் எத்தனை மணிக்கு? நேற்று நைட்டு. நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் அவங்க கட்சியை விட்டு அவங்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதுங்கிறது நாட் மியர்லி மைக்ல பேசுறது ஆகாது. சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபை பேரவைத் தலைவர் அறிவித்தது ஆகாது. நோட்டிபிகேஷன் வரணும். நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னால மாடிப்படி ஏறி போய் ஒரு அந்த தாவேகாவுடைய அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த அமைச்சர் அவங்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். அதுவே வரவேற்பு தான். கார்டு கொடுக்கறாங்க. அது எல்லா வலைதளங்கள்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே தான் ஃபார்மலா இணைத்தவர்கள் அப்புறம் இணைப்புன்னு ஒரு நாடகத்தை 8 மணிக்கு மேல நடத்துறாங்க. ஆனா அப்பவும் நோட்டிபிகேஷன் வரல. அப்ப நோட்டிபிகேஷன் வராம இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்க அறிவிக்க கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. ஏன்னா இது அவர் ஏத்துக்கிறது ஏத்துக்காம இருக்கிறது. ஆனா நீதிமன்றம் இருக்கு. அப்போ சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்ற பேரவை தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு எனாமரஸ் பவர் இருக்குன்றார். அதெல்லாம் போயிடுச்சு சார். பாலா சாஹேப் அப்படின்னு ஒரு பட்டேல் அப்படின்னு ஒரு கேஸ் கர்நாடகால வந்துச்சு. அந்த கேஸ்ல பேரவை தலைவருடைய பவர்ஸ் என்னன்னு விளவாரமா சொல்லிட்டாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கும்போது ரிசைன் பண்றதுங்கிறது சட்டப்பூர்வமானது அல்ல, அது அன்கான்ஸ்டிடியூஷனல். அப்படின்னா நீங்க தவறு பண்ணுவீங்க, உங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இன்வோக் பண்ண சொல்லி ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு. நீங்க பின்வாசல் வழியா ராஜினாமா பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சா அப்ப அந்த சட்டத்தோட பலன் என்ன? எனவே அப்படி பண்ண முடியாது. அந்த சட்ட நடவடிக்கை தொடரும். அப்போ எல்லா சட்டப்பேரவை தலைவருடைய நடவடிக்கையில நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு பொய்யா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, எல்லாத்திலையும் தலையிட்டு இருக்கு. PV ரமணா தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பெஞ்ச் இதை தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. எனவே இது தவறு. அது மட்டும் இல்லாம இது பேரவையா இல்ல தாவேகா கட்சி அலுவலகமா? எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவை தலைவருக்கு இருக்குது. ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணலன்னா இது கொஸ்டினபிள். நாங்க அதை நீதிமன்றத்தில் இல்ல அவர் என்ன அது முடிவை சொல்லல. சொன்ன பிறகு அது குறித்து எங்க பொதுச் செயலாளர் கலந்து பேசி முடிவெடுப்போம்.